ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையாரப்பன் திருவடியில் போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். 26/11/2020 வருடம் சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, குருவாரம், தேவகுரு பிரகஸ்பதி வாரம். இன்றைய சுபநாளில் ஞானகீதை தொடர்கிறது. ஓம் சர்க்குரு திருவடியில் போற்றி. சந்தோஷம். 301. ஒவ்வொரு ஜீவனும் அதனதன் விதிக்கு ஏற்றவாறு காலத்தை போக்குகிறது. உன் செயல்பாடுகள், பேச்சுகள் யாவும் அவைகளின் வாழ்வில் நுழையக்கூடாது. 302. நிதானித்து சாதனை புரி. ஆனால் உன்னால் எந்த ஜீவனுக்கும் துன்பம் வரக்கூடாது. இதில் நீ மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 303. மறதியே ஒரு பெரிய தடுப்பு சுவர்தான். நீ எடுத்த எல்லா பிறவிகளையும் நீ அறிந்துவிட்டால் நீ என்ன ஆவாய் உணர்ந்து பார். இகத்தையும் பரத்தையும் விட்டு பரிதாபத்திற்கு உரியவனாவாய். 304. எதற்கெடுத்தாலும் மனிதர்கள் காலத்தை நிந்திக்கிறார்கள். அது தவறு. காலம் யாருக்கும் நல்லதையோ தீயதையோ செய்வதில்லை. அவரவர் வினைப்படி அந்த செயல்கள் அந்த காலத்தில் நடைபெறும். காலத்தை நிந்திக்காதே. 305. ஒரே காலத்தில் ஒருவருக்கு நல்லது நடக்கும், அதே நேரத்தில் மற்றவருக்கு தீயது நடக்கும். காலம் பொறுப்பல்ல. 306. காலம் துல்லியமான விழிப்போடு செயல்படுகிறது. ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு இது இகத்தில் மூலமாய் உள்ளது. இடம், காலம், நிகழ்ச்சி அதற்கானவைகள் போன்று யாவற்றையும் காலம் ஒன்று சேர்க்கிறது. 307. காலமும் மரணத்தை போன்றே எதிலும் சம்பந்தப்படாது. மனிதர்களின் சூழ்ச்சியில் சிக்காது. சாந்தமாக செயல்படுகிறது. 308. காலம் என்பது உள்ளபடியே உள்ளது. மனிதன் சூரியனை மையமாக வைத்து காலத்தை தீர்மானித்துள்ளான். 309. மனித நிலை கடந்து விட்டால் காலம் கிடையாது. சூரியனுக்கு அப்பால் வெட்டவெளியில் சென்று விட்டால் காலம் கிடையாது. 310. மனிதனும் சாதனையில் பரத்துவ நிலையில் அனுபவத்தில் வெற்றி கண்டு விட்டால் சிவமெய்ஞான நிலை
சித்தியாகி விட்டால் வெளிக்குள் வெளிகடந்து விட்டால் காலம் கிடையாது. மனித நிலைக்குத்தான் காலங்கள். 311 காலம் உயிரின் வாழ்வில் இரவும் பகலும் நல்ல பணியை ஆற்றுகிறது. இளம் சாதகர்களுக்கு இரவு எல்லா நேரங்களிலும் சாதனைக்கு சிறந்த ஒரே நேரமாகும். மாலை 6 மணி மாலை 6 மணி சந்தி தியானம். 7 to 9, அதாவது இரவு 7 to 9 சத்சங்கம். இரவு 9 to 9, 10 வரை ஓய்வு. 10 மணி வரை ஓய்வு. 10 மணி வரை இல்லை, 9 மணி முதல் 9:10 வரை ஓய்வு. 9:15 மணிக்கு உணவு. மறுமுறை கூறுகிறேன், மாலை 6 மணி சந்தி காலம். அப்போ தியானம் செய்ய வேண்டும். இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சத்சங்கத்தில் ஈடுபட வேண்டும். இரவு 9 மணியிலிருந்து 9:10 வரைக்கும் ஓய்வெடுக்க வேண்டும். 9:15 மணிக்கு உணவு உண்ண வேண்டும். 10 மணி இரவு 10 மணிக்கு ஓய்வு. 10:35க்கு சாந்த நிலை. 11 மணிக்கு ஆத்மார்த்த தியானம். 12:30க்கு ஆத்மார்த்த தியானம். 1 மணி to 2 மணி ஓய்வு. 2 to 3 சிந்தனை. 3 to குளித்தல். 3 to 3:30 வெளி உலாவல். 3:30 to 4:30 ஓய்வு. 4:30 to 5:30 தியானம். 5:30 to 6:30 பஜனை. 6:30 to 7:30 ஓய்வு. 7:45க்கு உணவு. அதாவது அந்தர்முக ஆன்மீக சாதனைக்கு இரவு சரியான நேரம். 302 காலத்திற்கும் தேகத்திற்கும் ஆழ்ந்த தொடர்பு உண்டு. காலம் தவறினால் தேகம் தவறிவிடும். 313 இறை வழிபாட்டிற்கு எல்லா வகை மக்களுக்கும் பொருந்துவது. விடியற்காலை சூரியன் உதிக்கும் நேரத்திற்கு முன்பே விழித்தெழ வேண்டும். 314 சூரியனுக்கும் எலும்பு நரம்புகளுக்கும் தொடர்பு உண்டு. இரவில் பிறந்த குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் பகலில் பிறந்த குழந்தைக்கும் வேறுபாடு உண்டு. 315 சில மனிதர்களுக்கு இரவில் வீரம் இருக்கும், சிலருக்கு பகலில் வீரம் இருக்கும். பல ஆத்ம ஞானிகளுக்கு தரிசனம் இரவில்தான் கிடைக்கிறது. 316 வாழ்வு காலத்தோடு ஒன்றியுள்ளது. காலமில்லை என்றால் வாழ்வில்லை.
வயதானவர்கள் காலம் போய் விட்டதே என்று வருந்துகிறார்கள். காலத்தால் உயிரினங்கள் பல கோலங்களையும் அலங்கோலங்களையும் பெறுகிறது. 317 தூங்குகின்றவரை பெரும் சப்தமிட்டோ மிரட்டியோ அடித்தோ எழுப்புவது கொடிய பாவம். நிதானமாக எழுப்பவும். 318 தூக்கத்தில் இருக்கும் தூக்கத்திற்கும் மரணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. தூங்குகையில் வாங்குகின்ற மூச்சு சுழிமாறி போனாலும் போகும். அப்படி சுழிமாறி போகாமல் கவனித்துக் கொள்வது தூக்கமாகும். 319 தூங்குவதற்கு முன்பு தூக்கம் கலந்த அந்த நேரம் கலைந்த பிறகு இது போன்ற 3 நேரங்களிலும் முகம் மாறுபடும். தூக்கத்தில் உயிர் உடல் மரணம் 3க்கும் பங்குண்டு. 320 தூக்கம் வராத போது தூக்கம் முழுமையாக கலைந்த பிறகு உன் பணியை ஆற்று. 321 தூக்கத்திற்கு நீ நண்பராகிவிட்டால் அது உனக்கு பல உதவிகளை செய்யும். அது 24 மணி நேரமும் விழிப்பு நிலையில் உள்ளது. மனிதன் மயக்கமுட்டு இருக்கும் போது கூட அது விழிப்பு நிலையில் உள்ளது. 322 சுழிமுனை தியான பயிற்சி உள்ளவர்கள் தூக்கத்தை நண்பனாக்கிய பிறகே அப்பயிற்சியை தொடர வேண்டும். 323 ஒவ்வொரு நாளும் உடலும் உயிரும் அன்போடு கலந்து வாழ இவ்வளவு நேரம் தூங்க வேண்டும். இந்த வகையான தூக்கம் வேண்டும் என்று இயற்கை விதி விதித்துள்ளது. அதை அறிந்து விதி பிறழாமல் நடந்தால் தேக ஆரோக்கியம், மனோ ஆரோக்கியம், அறிவு ஆரோக்கியம் உனக்கு சாதகமாக செயல்படும். 324 தூக்கம் ஆனந்தமான வாழ்விற்கு இன்றியமையாதது. அன்றைய தூக்கத்தை அன்றைக்கே தூங்கி விடுதல் முறை. நேற்று தூக்கம் 3 நாட்களுக்கு முந்தைய தூக்கம் இருந்தால் அதற்கு பழைய தூக்கம் என்று பெயர். 325 பழைய தூக்கம் உடலில் தேங்கி இருந்தால் ஏ நாடி நரம்புகளை முறையாக பாதிக்கும். பி மனத்தை பாதிக்கும். சி நுண்ணிய அறிவு சக்தி குறையும். டி ஜீரண சக்தி குறையும். இ பல நோய்கள் உடலில் வந்து புகுவதற்கு தேகம் தயாராக இருக்கும். எஃப் தேகத்தின் புனிதத்தன்மை குறைந்துவிடும். ஜி தேகம் அதன் மென்மை இவற்றை இழக்கும். ஹெச் முகம் அழகு கெடும். ஐ ஆழ்ந்த சிந்தனை குறையும். ஜே ஆயுள் குறையும். கே குணங்கள் பேதலிக்கும். எல் தேகத்திலுள்ள 95 தத்துவங்களின் நிலைகள் மாறுபடும். அது ஞானகீதை 325 வந்து A2 ஏவிலிருந்து எல் வரைக்கும் பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அறியவும்.
26 அன்றைய தூக்கத்தை அன்றைக்கே தூங்கிவிடு. அன்று எழுந்திருக்கும் போது உன் உடல் தூக்கம் இல்லாதிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மறுபடியும் ஏவிலிருந்து எல் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ அதாவது 326 ஏவிலிருந்து எல் வரை பிரிவுகள் உள்ளன. ஏ உடலில் புதிய சக்தி பொலிவோடு மறைந்திருக்கும். பி உற்சாகம் காணப்படும். சி எந்த பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிப்பாய். டி சுவாசம் நல்ல நிலையில் நடக்கும். இ களைகள் சரியாக நடந்த ஆயுள் விருதியாகும். எஃப் களைகள் சரியாக நடந்தால் பிராணசக்தி உடல் முழுவதும் பாய்ந்து தேகத்தை நோய்களிலிருந்து காக்கும். ஜி தெளிவு தோன்றும். ஹெச் மந்த புத்தி வராது. ஐ காலம் தவஞானம் கடமை முறையாக செய்தல் பெருநெறியில் உறுதி போன்று இறைவன் வளரும். இவைகள் வளரும். ஜே ஊழ்வினை இருதய நோய் வீண் புத்தி போன்றவைகள் நீக்கப்படும். கே நடை பார்வை தெளிவாக இருக்கும். எல் நிம்மதி வரும். 326 ஞானகீதை 326 ஏ முதல் எல் வரை கொடுக்கப்பட்டுள்ளது பலன்கள். 327 தூக்கத்தில் விழிப்பாக இருப்பாயானால், அதாவது கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால், தேகத்தில் வெப்பம் பேதலித்து தேகத்தை சீரழிக்கும் தன்மை போன்றவை இராது. அதிகமாக தூங்கினால் உனக்கு ஆபத்து. 328 மனிதனின் செயல் புத்திகள் மனம் இந்திரியம் தூக்கத்திற்கு ஆதாரமாக உள்ளது. ஒழுக்கமுள்ளவனுக்கு உயர்ந்த தூக்கம் இருக்கும். 329 தூக்கமில்லாவிட்டால் வாழ்வே வீணாகிவிடும். மூளை கோளாறுகள் இது போன்ற பல வியாதிகள் தோன்றும். 330 தூக்கத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டு. சத்தியத்தோடு வாழ்வை நடத்தினால் தூக்கமும் உனக்கு நியாயமாக செயல்படும். தூக்கத்திற்கும் விதி தொடர்பு உண்டு. தூக்கத்திற்கும் நினைவிற்கும் தொடர்பு உண்டு. தூக்கத்திற்கும் சூக்கும சக்திகளுக்கும் தொடர்புண்டு. விதிக்கும் தூக்கத்திற்கும் தொடர்புண்டு. 331 விதிக்கும் தூக்கத்திற்கும் தொடர்பு உண்டு. முழு மறதி தூக்கம் போன்றிருக்கும், ஆனால் தூக்கமல்ல. 332 துக்க தூக்கம் உறவினர்கள் மற்றவர்கள் மரண காலங்களில் முன்னும் பின்னும் தூக்கம் வலிய வரும். இது துக்க தூக்கம். வறுமையில் ஆழ்ந்திருப்பவர்களுக்கு எப்போதும் தூக்கம் வரும். கைகால் போன்ற உறுப்புகளை முறைகேடாக வைத்து அலங்கோலமாக தூங்குபவர்கள் இது பீடை தூக்கம். சிலர் நிலையற்ற தூக்கம் தூங்குவார்கள். இதுவும் தொடர்ந்து தூங்க மாட்டார்கள். மைதுனத்தை வீணாக்குபவர்கள் சக்தியற்ற நிலையில் தூங்குவார்கள். 333 தூக்கத்தில் கால தூக்கம் அகால தூக்கம் என்று 2 உண்டு. 1 முறையான வாழ்வு நடத்துபவருக்கு
கால தூக்கம் வரும். பி, முறையற்ற அதாவது அதர்ம நெறியில் வாழ்பவருக்கு அகால தூக்கம் வரும். 334. யோகிகளின் தூக்கமும் மனிதர்கள் தூக்கமும் வேறு வேறு விதமானது. யோகிகள் தூக்கம் யோகிகள் தூக்கம் போக நித்திரை என்று பெயர். யோக நித்திரை என்று பெயர். 335. நித்திரையில் நியாயம் நிறைந்து விட்டால் கடந்த கால எதிர்கால நிகழ்ச்சிகள் கனவுகளாக வரும். சிற்சக்திகள் நித்திரையின் போது பல செய்திகளை தெரிவிக்கும். 336. நித்திரையில் அருள் சக்தி வளர்ந்து வருவதுண்டு. அத்தகைய அருட்சக்தி நிறைந்து விட்டால் நித்திரையின் போது சுத்த பிரம்ம ஞானிகள், பெற்றோர்கள், நண்பர்கள் போன்று பலர் வருவார்கள். ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான எல்லா செய்திகளையும் சொல்லித் தருவார்கள். 337. சாதகர்களுக்கு சாதனையில் சிக்கல் வரும்போது சூக்குமத்திலும் தன் சீடனுக்கு நேரிலும் வந்து சிக்கலை போக்குவதுண்டு. சாதகன் நித்திரையில் சர்க்குரு தோன்றி சிக்கலை நீக்குவார். அதுவும் சாயுஜ்ய பதவியடைந்த சர்க்குருவின் செயல் இவ்வாறு இருக்கும். 338. சாதனை சக்தி விதியில் கலக்க அது தூக்கத்திலும் சம்பந்தப்படுத்துகிறது. இந்நிலை வந்ததும் தூக்கத்தில் விழிப்பு நிலை தோன்றுகிறது. இது ஞானிகளுக்கு ஏற்படுகிறது. 339. தேக தத்துவத்திற்கு தூங்குவார்கள். அப்போது ஞான தத்துவத்திற்கு ஏற்றவாறு விழிப்பு நிலையில் இருப்பார்கள். இதைதான் மற்றவர்கள் தூக்கம் நீக்கியவர்கள் என்று சொல்கிறார்கள். 340. சுத்த ஞானிகள் தூங்கும் போது பரத்திலிருந்து சக்தியை பெறுகிறார்கள். அதனால் அவர்கள் எப்போதும் பரத்தோடு தொடர்பு கொண்டிருப்பார்கள். ஞானகீதை தொடரும். வணக்கம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி. நன்றி.